வணக்கம் சார். வணக்கம் 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 கலை வணக்கம். நிலா வணக்கம். அந்த விளக்கு வச்சிருக்கிறீங்களா? ஆ இருக்கு ஐயா. கொஞ்சம் லைட் இப்ப நின்னுருக்கு ஐயா. ஆ நல்லா சாயந்தரம் வரைக்கும் எரிஞ்சிட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அது வெளியே ஒருவேளை எடுத்துருங்க. ரெட் கலர் இருந்ததுனால நின்னு இருக்குமோ? இல்ல அது ரெட்டா அழுக்க இருக்கிறதுனால. தண்ணி அழுக்காயிரும், எடுத்துட்டு வெளியே வச்சுங்க. தண்ணியில போடாத, அப்படிங்களா? தேவைப்படும் தண்ணியில போட்டுக்கலாம். ஆமா, தண்ணி சரி அழுக்காயிரும். சரிங்க அந்த ஐயா. தண்ணியில இருக்கிற உப்பு ஆஹா. தண்ணியில இருக்கிற அழுக்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. சுத்தம் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் கீழே அப்படி போகும். ஆமா, பயங்கர அப்படி வேலையெல்லாம் பண்ணுது. சொல்லுங்க. தண்ணியை சரி சரி. சுத்தப்படுத்துதுங்க. தண்ணி சுத்தமா கருப்பா ஆஹா. எடுக்குது. அடேங்கப்பா, என்னென்ன வேலை பண்ணுது. அப்படிங்களா? சரி சரிங்க ஆமா, ஐயா. அதை தண்ணியில எடுத்துட்டு தண்ணி வெளியே அப்ப வச்சிருங்க. தினம் மாத்தணுங்களா? வேற வேற தண்ணி வேண்டாம் வேண்டாம் மாத்தணும். வேண்டாம் வேண்டாம், மாத்த தேவையில்லை. ஆ போதும், வெறும் கையில வெளியே வச்சுக்கோங்க. காத்துல வச்சுக்க, தண்ணியில போட வேண்டாம். சரிங்க. அது போட்டு சரிங்க ஐயா. பார்த்தாச்சு. போட்டு ஒரு நாள் போட்டா அப்ப எதுவுமே சாகாதுன்னு தெரிஞ்சு, தண்ணியில போட்டா உடனடியே இந்த பேட்டரி செத்து போகும். ரெண்டாவது வந்து இந்த ம். லைட் பியூஸ் போயிடும். அதெல்லாம் எதுவுமே ஆகல, எதுவுமே. எதுவும் ஆகல. எரிஞ்சிட்டே இருக்கு நல்லா. இப்பதான் நின்னுது. அப்ப அது என்னன்னா, மேல இருக்கிற உடஞ்சிருக்கும். மேல இருக்கிற அந்த துருவேறி உடஞ்சிருக்கும். ஆஹா. சரி இந்த சரி. கால் இருக்கு இல்லையா, அந்த விளக்கினுடைய கால் ம். துருவேறி உடஞ்சிரும். ஆஹா. அதை எடுத்துருங்க, வெளியே எடுத்து வெளியே வச்சுங்க. இந்த மாதிரி வெளியே வச்சுங்க, சரியா? ஆ சரிங்க ஐயா. சரி. எப்பொருள் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் கேட்போம் காண்பதறிவு. எப்பொருள் காண்பது அறிவு. எத்தன்மையாயும் அப்பொருள் ம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. காண்பது அறிவு. ம். இதுதான் இந்த நியூட்ரான் புரோட்டான் காந்தம் பேர். இந்த நியூட்ரான் புரோட்டான் காந்தம் ம். எதிர்காலத்தில் வரப்படும். இது வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ எலக்ட்ரானை பத்தி ம். படிச்சிருப்போம். பள்ளிக்கூடத்தில் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இனிமேல் எலக்ட்ரான் செத்து போச்சு. எலக்ட்ரான்னால எந்த நன்மையும் கிடையாது. ஆமா, ம். இனிமேல் புரோட்டான் தான். நியூட்ரானும் புரோட்டான் தான். நம்ம உடம்புல நியூட்ரான் புரோட்டான் இயங்குறனால நம்ம இதுதான் வரப்போகுது. ம். அந்த பாண்டிச்சேரி பிறைனுதல் அவர் வருவாங்க அப்புறமேல. அவங்க பாண்டிச்சேரியில ஓராண்டு மாணவராக சேர்ந்திருக்கிறாங்க. ஓராண்டு மாணவர். 12 ஆஹா. ஆண்டு. சரி. 12 ஆண்டு. இத்தனாண்டு 12 ஆண்டு. 12 ஆண்டுகள். ஆமா, நான் 12 ஆண்டு இருக்கிறோமா, அது வேற. 12 மாணவர் ஆ. சேர்ந்துட்டாங்க. ஆமா, அவங்க ம். பணம் முழு பணம் கட்டிட்டாங்க. ம் ஆ. ஓராண்டுக்கான பணம் கட்டிட்டாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ ஆ. நம்ம அந்த இறைச்சி உண்ணும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிதான் நான் ஆ. பேசணும். 97ஆம் அந்த பக்கம். பேஜ் எடுக்கலாம். 97 97ஆம் பார்த்தேன். பக்கம். ஆமா, கீரையெல்லாம் சாப்பிடுங்க, அருமையா இருக்கும். சாப்பிடுங்க. அந்த கீரை ஆ. நல்ல முருங்கை கீரை தான், சரியா? ஆ. ம் முருங்கைக்கீரை தான் ஐயா. ம் 97ஆம் பக்கம் எடுத்துக்கலாமா? ஆமா, இந்த மாமிசம் பத்தி. 97ஆம் பக்கம். அந்த பிராணிகளின் நண்பன், தலைப்பு வந்து பிராணிகளின் நண்பன் அப்படிங்கிற ஒரு உலக அமைப்பு. அவங்க வந்து இந்த இறைச்சி சாப்பிடுகின்ற பொழுது என்ன ஏற்படுகிறது என்பதை அறிவியல பேசியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் யார், எந்த மருத்துவரும் பேசுறது இல்ல. மருந்து கொடுக்கறவனுக்கு அறிவே இல்லைங்கிறது தான் சரியா போச்சு. ஏன்னா உணவையும் அப்படிதான் திங்க சொல்றான், மாத்திரையும் திங்க சொல்றான். ம். அந்த உணவினுடைய பக்கவிலை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உணவுதான் நோய்க்கு காரணம் ம். தெரிய மாட்டேங்குது. உணவுதான் நோய்க்கு காரணம். ம். உணவு நோய்க்கு என்பது காரணம். வாய் ருசியை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். உணவு என்பது ம். தெரியாது. அதை காட்டு மிராண்டிகள் பேரு. அவர்கள் எடுத்துக்கொண்ட ம். ஆராய்ச்சி தான் நம்ம மூளையை மழுங்கடிச்சிருச்சு. பாரு, இன்னைக்கு 1 கோடி ம். பேரு இந்தியா பூரா 1 கோடி மாணவர்கள் புரட்சி பண்றாங்கன்னா இந்த கல்வியை தப்புன்னு எல்லாம் திருட்டு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்குதுதான். இந்த இந்த சிலபஸே ம். ஒழிக்கணும். இந்த சிலபஸே ம். சிலபஸ் இருக்கணும், செய்முறையா இருக்கணும். பாருங்க, செய்முறை செஞ்ச நோய் நல்லதே இல்லையா? ஆ? ஆமா. ஆ. ஆமா. அப்ப நீங்க எம்பிபிஎஸ், நீங்க இதே ஒரு மருத்துவம் படிச்சிருந்தீங்கன்னா உங்க நோயை குணமாக்க முடியுமா? ஆக முடியாது. நீங்க உங்க பையன் மருத்துவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்க புள்ள மருத்துவம், ம். உங்க பேரனும் சொந்தக்க யாரோ மருத்துவரா இருந்தா அதே பதில் தானே உங்களுக்கு ம். வரும். நீங்களே மருத்துவரா இருந்தாலும் யாரையும் குணமாக்க முடியாது அல்லவா? ஆமா. ஆமா. இப்ப எப்படி குணமாயிட்டு வருது உங்களுக்கு? ம். அப்ப உயிராற்றல் ம். இருக்கிறது, உடம்பு ஆற்றல் இருக்கிறது. அந்த கழிவு ஆற்றல் தான் உங்களுக்கு எல்லா கையை பார்த்து எப்படி இருக்குது, அந்த முடிச்சா இருக்குது இல்லையா, அந்த முடிச்செல்லாம் போய் ம். நேரா வர சுத்தமா வரணும். அந்த தலைவல உரண்டையா ம். வரணும். எல்லா பக்கம் ஒரே ம். மாதிரி இருக்கணும். ம். அந்த பெருவரல பார்த்தா அது ஆள்காட்டி விரல் எப்படி இருக்கும், நேரா அழகா உரண்டை நேரா அப்படி இருக்கணும். ஆ, சரி. இப்போ அந்த 97ஆம் பக்கம், 98ஆம் பக்கமே படிக்கலாம், சரியா? நல்லது. பாருங்க, கீழே பாருங்க. நாம் இந்த நம்ம சைவ உடலுக்காகத்தான் இந்த உடம்பு படைக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? நம்மளோட ஆமா. பல்லு அமைப்பு இதெல்லாம் வந்து நாம பிறக்கும்போது அசைவா இருக்கிறோம். அசைவமா இருந்து 5 அறிவோடு இருக்கிறோம். பசியோடு தாய்ப்பால் மட்டும் அருந்துகின்ற
குழந்தையாத்தான் பிறக்கிறோம். அந்த பிற்பாடுதான் நமக்கு அறிவு வளர்கிறது. ஆகையினாலதான் திருவள்ளுவரை வந்து அதற்கு அப்புறம் தான் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் விஷயமே. சரி. பிறந்த போது நாம் நம்முடன் கொண்டு வந்தது இந்த மனித உடலை மட்டுமே தான். அது ஐந்தறிவு உடையதாய் பாருங்க, ஐந்தறிவு உடையதாய் பசியுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும். எப்படி ஒரு மாட்டுக்குட்டி தாய்ப்பாலை விரும்பி போய் முட்டி முட்டி குடிக்கிற மாதிரி குழந்தையும் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசைவ உணவு பழக்கம் உள்ளதாக பிறக்கிறது. தாய்ப்பாலை விரும்பி பருவும் அசைவ உணவு பழக்கம் உள்ளதாக பிறக்கிறது. இதுதான் அடிப்படை. பிறக்கிறது. உயிர்களின் உற்பத்தி சரித்திரத்தில் ஓரறிவு கொண்ட தாவரம் முதல் 6 அறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த அதாவது ஓரறிவு முதல் பாருங்க, மிகவும் பலம் குறை, அதாவது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஓரறிவு கொண்ட தாவரம் முதல் 6 அறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்தது. நாம தான் பலம் குறைந்தது, மற்றதுக்கெல்லாம் பலம் இருக்குது. பலம் குறைந்த அப்ப 5 வரைக்கும் பலம் இருக்குது. தாவரத்துக்கு பலம் இருக்குது. இதெல்லாம் பலமா இருக்குது. உள்ள போய் தாண்டிக்குது, ஒரு குகையில போய் ஒளிஞ்சுக்குது, மண்ணுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது, வேற ஒண்ணு எந்திரிக்குது. இதெல்லாம் பலம் வாய்ந்ததா இருக்குது. ஆனால் மனிதன் மட்டும்தான் மிக மிக அறிவு பலம் குறைந்த, மனபலம் குறைந்த அப்படிங்கிற பேருக்கு தான் உடலை தவிர எல்லா பலமும் குறைந்ததாகத்தான் பிறக்கிறான். அத மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள் உதவியுடன் நாடக்கூடிய, நீண்ட நாள் உதவியை நாடக்கூடிய. அப்ப எப்ப பாரு உங்களுக்கு உதவி கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். என்னது உதவி கிடைச்சிட்டே இருக்கணும். இதுதான். அப்ப இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டா நாம் இயற்கையிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்கின்றது. பிறருடைய உதவியை நாடாமல் வாழ கற்றுக்கொள்ளலாம். அதுதான் விஷயமே. என்னது உதவி நாடாமல் வாழலாம். இப்பதான் அந்த பிறரோட உதவியை நாடாமல் உங்களுக்கு நோயில நல்லாயிடுச்சுன்னா நீங்க என்ன அமைதியா இருந்து இந்த பாடத்தை சொல்லித்தர வேண்டியதுதான். புரியுதா? இதன் மூலமாக நீங்கள் எப்படி குணமாக்கினீர்களோ அதை புரிந்து கொண்டு உங்களை போன்று சிரமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் கொடுக்கிற அந்த அறவழியில் கொடுக்கிற அந்த பணத்தை வாங்கி நல்ல வழியில செலவு செய்து நீங்க மேன்மை அடைய வேண்டும். இதுதான் வெங்கடேசனுடைய இறுதி. நமக்கு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் 1 கோடி ஆசிரியர் தேவை. நான் வந்து ஒரே ஆள் தான் உட்கார்ந்துருக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு. மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள் உதவியை நாடக்கூடிய பிறவி மனித பிறவிதான். ஒரு ஆட்டுக்குட்டி கூட பிறந்தவுடன் நடமாடக்கூடியது. மனித குழந்தை இந்த திறமை பெற பல வருடங்கள் ஆகின்றன. இந்த திறமை நடமாடுகின்ற திறமை பெறதுக்கு வருடங்கள் ஆகின்றன. இந்த திறமை பெற வருடங்கள் ஆகின்றன. 1 வருடம் 1.25 வருடம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன, அந்த விலங்கெல்லாம் யாருடைய உதவியிலும் நடக்குது. ஆனால் மனிதன் மட்டும்தான் அவன் சிறப்பு வாய்ந்ததுக்கு திடீரென்று மாறுகிறான். அதை யோக நிலை. ஆனால் இந்த மனித உடல் தகுந்த யோக முறை பழக்கத்தினால் பிறந்ததிலிருந்து சுமார் 15 முதல் 20 வருடங்களில் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று ஒரு மினியேச்சர் யூனிவர்ஸாக நாம் வாழும் அண்டத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அதன் பிரதிபிம்பமாக மாறக்கூடிய சக்தியை உண்டாக்கி பிறக்கிறது. அதாவது என்னன்னா, பிறந்ததிலிருந்து அந்த 15 20 வயசுக்குள்ள இவன் என்னவா மாறான், அண்டவிலிருந்து சக்தியை பெற்று வாழக்கூடிய தகுதிதான் இது நம்ம ஏற்கனவே படைத்திருக்கிறது, அது பிறப்பித்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மனித உடல் தகுந்த யோக முறை பழக்கங்களினால் பிறந்ததிலிருந்து சுமார் 15 முதல் 20 வருடங்களில் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று ஒரு மினியேச்சர் யூனிவர்ஸாக நாம் வாழும் மண்டத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அதன் பிரதிபிம்பமாக மாறக்கூடிய சக்தியை உண்டாக்கி பிறக்கிறது. இதாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த உடம்பு 15 20க்குள்ள நாம் என்ன 15 20க்குள்ளே அந்த சக்தியை பெற்று விடலாம். அண்டத்திலிருந்து நான் வாழுகின்ற அண்டத்திலிருந்து சக்தியை பெற்று, நான் வாழுகின்ற அண்டம் இருக்கல, இந்த அண்டத்தினுடைய சக்தியை பெற்று வாழுகின்ற தகுதியோடு தான் நம்மை பிறப்பித்திருக்கிறது இந்த இயற்கை. அதை விட்டு போட்டு நாம ஐந்தறிவை பயன்படுத்தி ஐந்தறிவிலிருந்து மீள முடியாமல்
சாதாரண உணவுக்கு அடிமையாகி அந்த உணவை விடுகின்ற பொழுது உடம்பு பல்வேறு வகையான சபலங்களை ஏற்படுத்துகிறது. மயக்கத்தையும் கிருகத்தையும் சோர்வையும் ஏற்படுத்தி ஒரு உணவு பழக்கத்தை விட்டதனால் அந்த அதிர்ச்சி தாங்காமல் போலியான நோய்களை உண்டாக்கி நம்மை சாவடிக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து மீள்வதற்கு நீங்கள் ஓய்வெடுத்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து உள்ளே இருக்கிற விஷத்தை தினமும் படுகின்ற விஷத்தை தினமும் எடுக்கிற மாதிரியோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிற மாதிரியோ எடுக்க வேண்டும். தொடர் உண்ணான் நோன்பு என்பது தவறானது. அது வந்து மெல்ல மெல்ல உடம்பை அனுசரித்து மனதை அனுசரித்து அப்படி போய் போய் பாருங்க. இப்போ சோனவாங்சு நோன்பு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆனா அவர் நடக்க முடியாம போயிட்டாரு இல்லையா? ஆனால் உள்ள உறுப்பு நல்லா இருக்குது, ஆனால் கழிவுகள் வெளியே போகாதனால அவர் நடக்க முடியாது, எடுத்து போச்சிருச்சு, அதனால படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஆனா உள்ள உறுப்புகள் நல்லா இருக்கு, ஆனால் விஷம் வெளியே ஆகாதனால அவரை கீழே தள்ளிடுது. புரிஞ்சுக்க, நம்ம அப்படி இல்லை. விஷத்தை வெளியே எடுத்துட்டோம்னா இது நடமாடும் தாவரமாக மாறிவிடுகிறது. என்னது? நடமாடும் தாவரமாக மாறிவிடுகிறது. என்ன பத்மா என்ன சொல்றீங்க, புரிஞ்சுக்கிறீங்க? சார் நம்ம வந்து இந்த உணவு இல்லாம இந்த மாதிரி இருக்கிறப்ப கழிவெல்லாம் நீங்கினதும் இயற்கையோடு வாழக்கூடிய தன்மை தாவரம் மாதிரி நமக்கும் வந்துரும். உணவை டிபெண்ட் பண்ணி வாழணும்னு இல்ல. அந்த பசித்தாகம் இப்ப எனக்கு பசித்தாகம் கட்டுப்படியாகி 25 வருஷம் ஆச்சு. நானே வலுக்கட்டையும் எதை போட்டாதுதான். ஏன்னா இந்த உடம்பு நடமாடுகின்ற தாவரத்தை போல காற்றில் இருந்தும் சூரியனில் இருந்தும் கோள்கள் இருந்தும் பின்னையிற சொல்லுங்க சார். ஏன் வந்து கண்டினியூ ஃபாஸ்டிங் இருக்க கூடாது சார்? இந்த அகத்தூய்மை செய்ததுக்கு அப்புறம் தான் கண்டினியூ ஃபாஸ்டிங் வரணும். அந்த உடம்பு வந்து இழைச்சி நிக்கணும். அந்த உடம்பு இழைச்சி வந்து நிக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல் உடம்பு இழைக்காது என்று வரும்பொழுதுதான் பண்ணணும். அப்ப இந்த ஒரு வேளை உணவோ ஒரு நாளைக்கு ஒருவோ 2 நாளைக்கு ஒருக்கோ அந்த நீர் பயிற்சி பண்ணி அந்த விஷத்தை அந்த 2 நாள் 3 நாள் இருக்கலாம். அந்த 3 நாள் ஒருக்க இறக்கி விட்டோம்னா அந்த எடையை கவனிச்சுட்டு வரணும். எடையை கவனிச்சுட்டு அவரவர் அழுக்குக்கு தகுந்த மாதிரி, அவரவருடைய எடைக்கு தகுந்த மாதிரி, அவருடைய அழுக்குக்கு தகுந்த மாதிரி உடம்பு கரைஞ்சி நிற்கும். அப்பொழுது நீரை மருந்தாகவும் காற்றை உணவாகவும் எடுத்துக்கொண்டு வாழ இந்த உடம்பு பழகி கொள்கிறது. அதாவது நாக்கு முதல் பெருங்குடல் இறுதி வரை, நாக்கு முதல் பெருங்குடல் இறுதி வரை அந்த தூய்மையான குடலை பெறுகின்ற பொழுது இந்த உடம்பு விண்வெளி சக்தி வேகமாக இழுத்து மனிதனை நடமாடும், அதாவது காஸ்மிக் என்ஜினாக விண்வெளி குழந்தையாக மாறிவிடுகிறது. அதுதான் இந்த விண்வெளி தான் மனிதனாக மாறி இருக்கிறது தான் உண்மை. மனிதன் பூமிக்கானவன் அல்ல, அது விண்வெளிக்கானவன். என்னது? விண்வெளியில இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். விண்வெளியுடைய படைப்பு தான். நம்ம யாருடைய படைப்புங்கிறீங்க? ஒரு துகள். நம்ம வந்து ஒரு தூசு, துகள் கூட கிடையாது. தூசு ஆவி நிலையில் இருக்க நம்ம ஆவிதான். நாம பிரபஞ்சத்தினுடைய இந்த விண்வெளி அண்டத்தினுடைய பரப்பு, அண்டத்தினுடைய அகலம், அண்டத்தினுடைய எடையை பார்க்கிறப்போ நாமெல்லாம் ஆவி கூட கிடையாது, அதுக்கும் கேவலமானது. புரியுதா? நாம் எப்படி ஒரு எறும்பை பூமியில கோடிக்கணக்கான எறும்புகளும் பூச்சிகளும் ஓடிட்டு இருக்குது, நம்ம அதை பார்த்து கவலைப்பட முடியாது. அதே மாதிரி தான் நம்மளை யாரும் இயற்கை கவலைப்படாது. நாம தான் தம் அறிவு கூர்மையாக இயற்கை சக்தி எடுத்துக்கணும். இல்லைன்னா இயற்கை ஒரு நாள் இறங்கி வராது. என்னது? எப்படி நம்ம எறும்புக்காக கோடிக்கணக்கான எறும்பு கீழே போயிட்டு இருக்கு, நம்ம காலில் அடிபட்டு சாகுது, வண்டியில் அடிபட்டு சாகுது, பல லட்சம் எறும்புகள் செத்துட்டு தான் இருக்கு. ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி எறும்புகள் செத்துட்டு தான். அதுவும் உயிர் தான், நம்ம உயிர் தான். ஆனால் அது சாவறதை பத்தி நம்ம கவலைப்பட முடியுமான்னு கேக்குறேன். கவலைப்பட முடியுமா? ஏன்? அது ஒரு உயிரே இல்லை, அது ஒரு மதிப்பே இல்லை. அதுல இருந்து நம்ம மாறி வந்திருக்கிறோம். நம்மை மட்டும்தான் இயற்கை நேசிக்கிறது. நாம் தான் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் அதை விட்டு போட்டு பொண்டாட்டி புள்ள மயிறு மங்கின்னு பேசிட்டு சாவ வேண்டியதுதான். அதுக்குதான் அந்த தலைச்சி புள்ள வந்துச்சுன்னா பொறுப்பு கொடுத்துட்டு வாயை மூட்டு வெளியே போயிடணும். யார்? 2 பேரும் பெற்றோர்கள் வெளியே ஓடி விட வேண்டும். அப்படிதான் நான் தனியா இருக்கிறேன். அதனால இவ்வளவு தைரியமா பேசுறேன். ஏன்னா வெங்கடேசன் காட்டுக்குள்ள தனியா இருந்தார், உலகம் சுற்றியவரை கண்டுபிடிச்சார். இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்? அணுக்கரு நலிந்த விசையை வைத்துக்கொண்டு மின்சாரம் கண்டுபிடிச்சாச்சு. மின்சாரம் இதுதான் உலகத்தை ஆள போகுது. இது வந்து புரோட்டோ நியூட்ரா காந்தம் பாரு. புரோட்டோ நியூட்ரா காந்தம் வந்து பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஃபார்ம் 50A கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் 9A ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் 10A ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்புறம் இதை வச்சு நீங்க பெரிய வேலையெல்லாம் பண்ணலாம், பெரிய வேலையெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுதான் எதிர்காலத்தை வரப்போகுது. ஏன்னா இது நியூட்ரானையும் புரோட்டானையும் அறுவடை செய்து தன்னை சாகா நிலைக்கு கொண்டு போகுது. இது ஒரு புரோட்டோடைப். இதுதான் பேசிக். நாளைக்கு வந்து மிகப்பெரிய இது வந்து 20 கிராம் இருக்குது. இது 20 கிலோ 200 கிலோ
2000 டன்னு என்ன வேணா பண்ணலாம். ஒரு வீட்டுக்கு வீட்டு அளவுக்கு செய்யற அளவுல இருந்து ஒரு மிகப்பெரிய கப்பல் அளவுக்கு இது செய்ய முடியும். கப்பல் அளவு செஞ்சேன்னா உலகத்துக்கே மின்சாரம் கொடுக்காது, அணு மின்சாரம் மாறிடும். அது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதுதான் அந்த விஞ்ஞானிகள் ஒழுங்குபடுத்துறதுல 3வது விஷயம் தான் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். பீட்டா டிகேன்னு சொல்லுவாங்க. பீட்டா டிகே எஃபெக்ட்ல தான் வேலை செய்யுது. இன்னும் இதை பத்தி அறிவு எனக்கு இருக்குது, எனக்கு மட்டும் இருக்குது. என் பொண்ணு 2வது பொண்ணு, என் பொண்ணுக்கு இருக்குது. 2 பேர் தவிர யாருக்கு இது புரியாது. ஏன்னா நாங்க 2வது டிசைன் பண்ணது, நான் தான் முதல் இதை கண்டுபிடிச்சு சொன்னது. அவங்களுக்கு இது பத்தி அப்புறம் தான் அவங்க இது செஞ்சாங்க. அதை அவங்க கண்டுபிடிச்சு செஞ்சு பார்த்து அப்புறம் முதல்ல உங்க துறையில போய் காட்டுங்கன்னு. அவங்க துறை அண்டவியல் துறை. அண்டவியல் துறைக்கு என்ன அறிவு இருக்கும்? ஆனா பேசிக் பிசிக்ஸ் தெரியும் இல்லையா? அவங்க பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, விசித்திரமா இருக்கு. ஒரு ரெசிஸ்டர் வந்து இப்படி எல்லாம் 72 நாள் எரியுதா? 6 நாள் தான் அவங்களே சொல்றாங்க. 6 நாளைக்கு மேல எரியாதே, எப்படி எரியுது? நீங்க உடனே எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லி அவங்க ப்ரொஃபசர் டேவிட், அவங்க பேராசிரியர், அவங்க அவங்க அந்த அந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் பாடம் நடத்துகிற பேராசிரியர் டேவிட் பின்ஃபீல்டு அப்படிங்கிறவங்க, பின்ஃபீல்டு என்பவர் வழிகாட்டியிருக்காரு. அப்புறம் அதற்கான வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க உடனே ஒரு ஆசிரியர் போய் அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆசிரியர் உடனே சண்டைக்கு முடியும். அவங்க ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நடைமுறை இருக்கு. அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க. மெயில் பத்தி அவன் பார்த்து படிச்சு கிழிச்சு அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பேடன் ரெஜிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அது பேடன் ரெஜிஸ்ட் ஆயிடுச்சு. பேடன் ரெஜிஸ்ட் பண்ணியாச்சு. அது 7000 ரூபாய் கட்டியாச்சு. அடுத்து 20000 கட்டணும். அடுத்தது ஒரு 1 லட்ச ரூபா வரும். அடுத்தது 3 லட்ச ரூபா செலவாயிருன்னு வச்சுக்கல. ஆனால் இது வந்துட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சிந்திப்பாங்க. எல்லா நாடும் அந்த மின்சார பற்றாக்குறை இப்போ எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணாரு எப்படி இது வேலை செய்யுது. அதனால தண்ணியில வார கணக்கில் போட்டாலும் இது ஒன்றும் ஆகாது. இது செம்பு கம்பியா இல்லாதனால இத்து போகுது. அதனால வந்து தண்ணியில போட்டு செக் பண்ணி பார்த்தாலும் நாளைக்கு இது ஒரு காலத்துல செம்பு கம்பி தான் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் இப்பெல்லாம் விலை அதிகமாகங்காட்டி என்ன ஆகி போச்சுன்னா வெறும் தகர கம்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்பு கம்பி போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. நம்ம அதனால வந்து சும்மா சோதனைக்காக ஒரு நாள் போட்டு பார்த்துட்டு எடுத்து வச்சால இத்து போயிடும். அதனால எல்லா தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து மேலே வச்சிருங்க. அப்படியே வெளியே 100 வருஷம் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். சரிங்களா? சரி, நான் நிறைவு செய்ய போறேன். ஏதோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். என்னம்மா சந்தேகம் கேளுங்கம்மா. அதாவது காய்கறிகள் கீரைகள் மட்டுமே கழிவு நீக்கிய நம்ம பயன்படுத்தலாம் இல்ல? அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம ஃபாஸ்டிங் எல்லாம் உடல் இப்ப 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஃபேஸ் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கிறோம். நீங்க சொல்றதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம கழிவு நீக்கிறதுக்கு கீரைகளை வந்து ஒரு தொடப்பக்கட்ட மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டே வரணும். ஆமா. இப்ப நானும் வந்து அன்னைக்கு சொன்னீங்களா சார் 72 ஹவர்ஸ் இப்ப நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், அடுத்த 2 நாள் இருக்கலாம்னு இருக்கேன். நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஆனா தொடர் ஃபாஸ்டிங் எப்பன்னா கழிவு முழுவதும் நீங்கின வேட்டி அதுக்கப்புறம் அந்த பிரேக் விட்டப்பதான் நம்ம உடல் வந்து காற்றோடையும் நீரோடையும் வாழ பழகி அந்த ஸ்டேஜுக்கு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உணவு ஏதோ ஒரு டைம்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உடல் தூய்மை பண்ணிக்கலாம். அப்ப என்ன உணவு எடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் கிழங்குகள், இப்ப உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாமுமே வந்து கிழங்கு வகைகள். மாவு சளி வகை தானே. சளி குறையும். ஆமா, அது சரி, அதெல்லாம் அகத்தூய்மை பண்ணாது. அதெல்லாம் அகத்தூய்மை பண்ணாது. அப்ப நம்ம ஒரு தடவை இப்ப இந்த வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வந்து எப்படி அந்த கேரட் வேகிறப்போ அல்லது அந்த பீன்ஸ் இந்த அவரை வேகிற கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுற மாதிரி சும்மா போட்டுக்கலாம். அரிசிக்கு பதிலா போட்டுக்கலாம். அரிசிக்கு பதிலா அல்லது கோதுமைக்கு பதிலா அல்ல ரை உரிச்சு பாலிக்கு அகத்தூய்மைக்கு தானே பண்றோம். அகத்தூய்மைக்கு தான் பண்ணிக்கிறோம் என்று புரிகிறதான்னு கேட்கிறேன். இப்ப நான் கூட அரிசி கஞ்சி குடிக்க சொல்றேன். அது ஒண்ணு அகத்தூய்மைக்கு தான். பாரு, இன்னைக்கு 70 நாள் இந்த 70 மணி நேரம் இருந்துட்டு பரமேஸ்வரி வெற்றியை முடிச்சுட்டாங்கல்ல. அவ்வளவுதான். ஒண்ணு பசியை நின்று போயிடும். பசி நின்று போயிரு, மலச்சிக்கல் வரும். ஆமா, பசி நின்று போச்சுன்னா நீங்க வெற்றி. ஏன்னா அந்த மலச்சிக்கல் இருக்குல்ல, அதை உடைக்கதான். மலச்சிக்கல் உடைச்சு விட்டோம்னா சரியா போச்சு. இப்போ ஒன்னும் இல்ல, அந்த சோனம் பங்கு முடிச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் முடிச்சுட்டா எதோ சாறு கொடுத்துருக்காரு. அது எந்திரிக்கு நடக்காருக்கு 15 நாள். அவர் வெளிக்கு இனிமா கொடுத்து சுத்தப்படுத்தணும். இல்லைன்னா ஆளை முடிச்சிடும். அதாவது இப்ப போனோடனே ஏதாவது மெல்ல மெல்ல சுடுதண்ணி சாப்பிட்டு குடலை விரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா, அது சாப்பிட்டது ஒரு 10 ml தான் சாப்பிட்டு இருக்காரு. அதோட முடிச்சாச்சு, அவ்வளவுதான், முடிச்சாச்சு. அப்புறம் அவரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெந்நீர் அருந்தி வயிற்றுக்கு ஒத்தரம் கொடுத்து முதல்ல போய் அல்லையில படுத்து வெந்நீர் வச்சு மலத்து வாரத்துக்கு தண்ணி செலுத்த 2 பாட்டில் 3 பாட்டில் தண்ணி செலுத்தி ஒரு 400 மில்லி தான் உள்ள போகும். அது போய் அடிச்சுட்டு வெளியே வரும். ஒரு 4 தடவை போனாத்தான் இந்த ஊறி நாத்தத்தை பொட்டக்குன்னு
கொடூர விஷத்தோட வெளிவரும். என்னது? அந்த விஷத்தை ஆராய்ச்சி ம், பண்ணீங்கன்னா ம். உலகத்திலே இல்லாத ஒரு விஷமா அது காட்டும். எந்த லேப்லயும் அந்த விஷம் இருக்காது. ம். சார் அப்புறம் இன்னொரு டவுட்டு. ஆ, இப்ப நான் வந்து 72 மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங்க்கு 3 நாள் ட்ரை பண்றோம்ல. ஆமா. இந்த டைம்ல வார்ம் லெமன் ஜூஸ் குடிக்கலாமா? இல்ல கம்ப்ளீட்டா குடிக்கலாம், ஃபாஸ்ட் குடிக்கலாம், இருக்கணுமா? குடிக்கலாம், 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 குடிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடிக்கலாம். குடிக்கலாம், தாராளமா குடிக்கலாம். ஏன்னா அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டா அது உணவு வகையில சேர்ந்துருமே, இனிப்பும் புளிப்பும். அது இருந்துட்டு போட்டு அதனால என்ன? அப்புறம் மறுபடியும் பியூ சுத்தல போடலாம். தண்ணியில போட்டா ஓ! சிறப்பு. தண்ணியில போட்டா சிறப்பு தான். தைரியமா தான் தண்ணியில போடுங்க. தைரியம்லாம் இருக்கு சார். ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கேன். போடுங்க. ஒண்ணு ம், பழக்கமாயிரு. ம். ஆனா அந்த வாந்தி வர்ற வரைக்கும் பண்ணலாம். வாந்தி வர்ற வரைக்கும் பயங்க 15 நாள் 20 நாள்ல 21 நாள் இருந்தா 20 இன்னைக்கோட 28 நாள் ஆச்சு. அவர் ஏன் சாகல? சாக மாட்டேன். நானே 2 தடவ ஓனாவே எந்த கைடன்ஸ் இல்லாம 2 தடவ இருந்தேன் சார். அது அது முட்டாள்தனமா செஞ்சிருக்கிறீங்க. இவரும் முட்டாள்தனமா பண்ணியிருக்காரு. அவ்வளவு எல்லாம் முட்டாளுக்கு தான். என்ன தெரியுதா? ஏங்க கண்டுபிடிச்சு இப்பதான் 30 வருஷம் ஆச்சு. நம்ம மறைந்த கலை தமிழர்களுடைய உண்மையான கலை இது. ஏன்னா எல்லா கலையும் ஒழிச்சுட்டானுங்க. வெள்ளக்காரன் ஒழிச்சு பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லாம் ஒழிச்சிட்டு போயிட்டான். அதாவது ம், ம். கட்டடக்கலை ஒழிச்சான், மந்திரக்கலை ஒழிச்சான், அப்புறம் வந்து ம், வானியல் கலை ஒழிச்சான். வானியல்னா சோதிடம் சொல்லுவாங்க, மந்திரம்னா ம், இந்த மந்திரம் சொல்லுவாங்க, வாஸ்துனா ம், விண்வெளின்னு சொல்லுவாங்க. வாஸ்துனா கட்டடவியல். அது வாஸ்துனாலே கட்டடவியல்னு அர்த்தம், விண்வெளி கட்டடவியல்னு அர்த்தம். ம், ம், வாஸ்துன்னு சொன்னாவே கண்ணுக்கு தெரியாத கட்டடம்னு அர்த்தம். என்னது? ம். வாஸ்துனாவே வஸ்துனா பொருள், வாஸ்துனா கண்ணுக்கு தெரியாத பொருள். வஸ்து அப்படின்னா ஒரு பொருள், கண்ணுக்கு வாஸ்துனா கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் மேட்டர்னு அர்த்தம். இது சார் அப்ப மேட்டர். நம்ம முன்னோர்கள் கூட ஃபாலோ பண்ணிருக்காங்களா சார் வாஸ்தெல்லாம்? ஆமா, வாஸ்துனா ம், விண்வெளியில கட்டடம் கட்டுவதற்கு அவங்க சொல்லியிருக்காங்க, பூமியில கட்டடம் கட்டுறது கிடையாது. ம், ம். இந்த இந்த பூமியில கட்டுறது நிலநடுக்கம் வந்து நமக்கு நமக்கு உண்மையான குடில் வந்து இது இது குடில் தான். குடிசைதான் நம்ம உண்மையான குடில். அதுதான் நிலநடுக்கம் ம். தாங்கும். சரி, சரி. குடிசையில தான் வாழணும். குடிசைதான் கரெக்ட். குடிசைதான் ம், வாழணும். குடிசைதான் குளிர்ச்சியானது. எந்த நிலநடுக்கம் வந்தாலும் ஒன்னும் ஆகாது. ம், அப்ப விண்வெளியில போய் கட்டடம் கட்டுவதற்கு தான் இந்த கண்டுபிடிப்பு. அதாவது என்ன சொல்றேன்? விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும். விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளியை அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே செலவாகும் அப்படின்னு வெங்கடேசன் சொல்றார். இரண்டாவது, இதற்கு அஷ்டாங்க யோகத்தின் 2வது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்தூய்மை தேவை. 3வது, ம், அகத்தூய்மை உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியில் பிராணசக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும். சரியா? அடுத்தது ம், அடுத்தது அடுத்தது குருகுல கல்வி. குருகுல கல்வினா செய்முறைன்னு அர்த்தம், பிராக்டிக்கல் நாலேஜ்னு அர்த்தம். அந்த பசங்க இப்ப இந்த பசங்க என்ன போராடுறன்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிக்கல் நாலேஜ் தான் வேணும், பிராக்டிக்கலா தான் செய்யணுங்கிற கொண்டு வரணும். முதல்ல அந்த சிலபஸ் ஒழிக்கிற அந்த அந்த பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சிலபஸ் ஒழிக்க வேண்டும், செய்முறை கல்வி வேண்டும், தாய்மொழியில தான் செய்முறை கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு குழந்தை பிறந்த பொழுது அம்மாட்டு தான் பாடம் படிச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் படிக்க வேண்டியது தமிழ் மொழி தான் படிக்கணும். அவன் தாய்மொழியில அவன் எல்லாம் படிச்சுக்கிட்டு இனிமைக்காக தமிழ் மொழி படிக்கணும். அவன் தாய்மொழியில தான் அத்தனையும் இருக்கணும். எல்லா மொழியில இருக்கிற கல்வியை போறான் மொழிபெயர்த்து அவன் தாய்மொழியில் கொடுக்கணும். எவன் ஒருத்தன் தாய்மொழியில் மொழிபெயர்த்தோ தங்கிட்ட இருக்கிற அறிவியல் பத்தாது பொழுது அதான் வள்ளுவர் இந்த திருமூலர் வந்து தொல்காப்பியர் வந்து 20,000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, தொகுத்தல் விரித்தல் மொழிபெயர்த்தல் அதற்பட யாத்து. தொகுத்தல் விரிவித்தல் தொகுத்து விரித்தல் மொழிபெயர்த்தல் 20,000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. 18,000 ஆண்டாச்சு தொல்காப்பியம் வந்து. அப்பவே பல மொழி இருந்திருக்குது, 18 மொழி இருந்திருக்குது. அப்ப மற்ற மொழியில் படைப்பு இலக்கணம் செய்திருந்தால், மற்ற மொழியில் அறிவியல் இருந்தால் அது மொழிபெயர்த்து நீ படித்துக் கொள்ளு சொல்றாரு. எங்க நூல் பணுகளை பத்தி சொல்லுகிறார். எப்போ? 18,000 ஆண்டுக்கு முன்னாடி தொல்காப்பியர். தொகுத்தல் விரித்தல் தொகை விரித்து மொழிபெயர்த்து. மொழிபெயர்த்துனா என்ன? அப்ப தமிழுக்கு கீழே வேற மொழிகள் இருந்திருக்குது. அந்த மொழியில் அந்த ஒரு மனிதன் கண்டுபிடித்திருந்தால், அவன் புலமையை வெளிப்படுத்தியிருந்தால் அதனை மொழிபெயர்த்து படித்து நீ முன்னேறுன்னு சொல்றாருங்க. இதை விட உலகத்துல என்ன சொல்ல முடியும்? இடமும் காலமும் முதல் பொருளுங்கிறாரு. எப்போ? 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இடமும் டைம் அண்ட் ஸ்பேஸ் இஸ் ரியல் மெட்டீரியல். டைம் அண்ட் ஸ்பேஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மேட்டர்னு சொல்றாரு இல்லையா? இடமும் காலம் தான் முதல் பொருள். இதைத்தான் ஐன்ஸ்டீன் இடமும் காலம் முதல் பொருள்ங்கிறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், அதைத்தான் நாமளும் சொல்றேன். எப்ப சொல்லித்தான் 18,000 ஆச்சு. இடமும் காலம் தான் முதல் பொருள். ஸ்பேஸ் அண்ட் டைம் இஸ் ஃபர்ஸ்ட் மேட்டர்னு சொல்றாங்க. அது ஒரு புள்ளியில போய் நிற்கும். அது ஒரு புள்ளியில போய் நிற்கும். நம்ம கொள்கையை வந்து பால் தான். பால்னா ஒண்ணும் இல்லாதது. பால் கொள்கை, அப்புறம் புள்ளி கொள்கை,
அப்புறம் வட்ட கொள்கை, நேர்கோட்டு கொள்கை. நம்ம இலக்கணமே வந்து பால்னா ஒன்றுமில்லாது, அதுக்கப்புறம் புள்ளி வரும், அப்புறம் வட்டம் வரும், நேர்கோடு. நாங்க அப்புறம் தான் நான் நாங்க தாய் தமிழ் பள்ளின்னு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து குழந்தைகளுக்கு புள்ளி, வட்டம், நேர்கோடு இதைத்தான் குழந்தைக்கு பயிற்சியை கொடுப்போம். அப்ப என்னன்னா புள்ளினா புள்ளி, வட்டம்னா ரவுண்டு மோஷன், நேர்னா லைனியர் மோஷன் அர்த்தம். இதைத்தான் நியூட்டன் சொல்றாரு, லைனியர் மோஷன் அண்ட் ரவுண்டு மோஷன்ங்கிற. அதான் லைனியர், அதான் ஆங்குலர் மோமெண்ட் மோஷன், ஆங்குலர் மோஷன் பாங்க. ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அண்ட் ஆங்குலர் மோஷன், வளைந்த மோஷன் பாரு. இப்ப நான் வந்து நான் கண்டுபிடிச்சது சர்க்குலர் மோஷன் பாருங்க. நான் கண்டுபிடிச்சது இது இருக்கு இல்லையா, இது வந்து சர்க்குலர் மோஷன் அடிப்படையாக கொண்டது. நான் கண்டுபிடிச்ச சர்க்குலர் மோஷன் இது வந்து ஆங்குலர் மோஷன் கிடையாது, ஃபுல் ரவுண்டு மோஷன். இது ஃபுல் ரவுண்டு மோஷன்ல வந்து அந்த நியூட்ரான் வெளியிருந்து உள்ள வருது. நியூட்ரான் வந்து அது தன் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நியூட்ரான் காத்துல இருக்க நியூட்ரான் அதை பயன்படுத்தி கொள்கிறதா விஷயமே. காலத்துக்கு நியூட்ரான் அது பயன்படுத்திக்குது அப்படிங்கிறதான். சரி இருக்கட்டும். வேற என்ன முடிச்சுக்கலாமா? அப்ப இந்த ஒரு வருட பயிற்சியா 4-5 பேர் உறுதி கொண்டு இருக்காங்க. எனக்கு பணம் கட்டிட்டு வர்றாங்க. இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மாணவர் எனக்கு இன்னும் 2-3 மாசத்துல உறுதியா எனக்கு 12 மாணவர் வந்துருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு இந்த 12 பேர்த்த முறையா பயிற்சி பண்ணி அவங்க உலகம் பூரா கொண்டு பயண வைக்கணுங்கிறதான் நம்மளோட இலக்கா இருக்குது. மீண்டும் இதை பத்தி சந்தேகம் இருந்தா நீங்க கூப்பிட்டு கேளுங்க. மறுபடியும் நாளைக்கு காலையில நம்ம ஒரு 7:30 மணிக்கு பேசுவோம். 7 to 7:30. சரிங்களா? நன்றி, வணக்கம். சரிங்க, நன்றி நன்றி.